This is one reason why I love Sushant Singh Rajput. I will not stop talking about him. I will கண்டினியூங்க தாங்க ஜஸ்டிஸ் கிடைக்கணும் சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு. இப்போ வந்து நான் சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து நான் பேசலைனா ஒரு நான் இது பண்ணலைன்னா அவர் எனக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டார். இப்போ கூட நான் அதை பேசும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. ஒரு ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் துபாய் தமிழன்ஸ் யூடியூப் சேனல். மை நேம் இஸ் யஷி. வணக்கம் and namaste everyone. In the video, this video is basically I personally thank Sushant Singh Rajput take me to Kedarnath. இந்த வீடியோவில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கேதார்நாத் கூட்டின்னு போனதே அவர் தான். அதை பற்றி ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ தான் அது. I just want to share my experience. In more I want to speak more and more about Sushant Singh Rajput. In the same time I want to speak about even Kedarnath. So என்னோட by the way நான் போன அந்த ட்ரிப் டு கேதார்நாத் ஏன் போனேன் அது நான் அவ்வளோவா சொல்ல, பட் தட் வீடியோஸ் ஆல் இன் மை சேனல் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட், உங்களுக்குலாம் தெரியும் நான் வந்து ஒன் ஆஃப் தி எஸ்எஸ்ஆரியன்ஸ் வாரியர்ஸ் வாஸ் வாய்ஸிங் அவுட் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஃபார் த பாஸ்ட் so many years. அவர் லாஸ்ட்டாக நான் பார்த்த படம் வந்து கேதார்நாத். அந்த கேதார்நாத் படம் பார்த்த அப்புறம் நெக்ஸ்ட் டே நியூஸ் வருது தட் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இஸ் நோ மோர். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மீ வாய்ஸிங் அவுட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். பட் இப்போ 4 இயர்ஸாக வந்து நான் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்தேன் மேக்கிங் வீடியோஸ். பட் நவ் ஐ எம் பேக். ஸோ நான் திருப்பி வந்ததால் ஐ வாண்ட் ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐ வாண்ட் ஸ்டில் கீப் ஆன் வாய்ஸிங் அவுட் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்புத் till he gets justice. Not only for Sushant Singh Rajput, Disha Salyan, Vijay Chitra, ஸ்ரீதேவி மேம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அட்டாச்சான ஒய் நான் எப்படி அட்டாச் ஆனேன் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட, அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னடா இவன் வந்து ஒரே சுஷாந்த் சிங் ராஜ்புத் அப்டேட்ஸாக போட்டிருக்கானே, கேஸே ஒன்றும் முடியல, இது முடியல, அது கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் இவன் போட்டுனே இருக்கானே ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுன்னு இருப்பீங்க. ஏன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். பார்க்குறது பார்க்காதது, நம்பாதது உங்கள் இஷ்டம். நான் பேசிக் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கேஸை பற்றி சில வருஷம் துபாயில் இருக்கும்போது பேசும்போது for some personal reasons I had to come back to இந்தியா வந்த அப்புறம் இங்கே கொஞ்சம் சுற்றிருந்தேன் சென்னையில். I was searching for my personal work to be happening. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சரி ஷிர்திக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானில் இருந்தேன். நான் ஒரு பெரிய பாபா டிவோட்டி, என்னோடய டேட்டூலாம் இருக்குது. ஸோ ஷிர்திக்கு வந்து பிளான் பண்ணேன். சென்னையிலேருந்து ஷிர்தி ட்ரெயினில் போய் அங்கே பேசிக்கலி வந்து நான் ஒரு வாரம் தான் தங்கலான்னு இருந்தேன். பட் அங்கே போன அப்புறம் ஐ வாஸ் லைக் பிளெஸ்ட். அந்த 1 வீக் வந்து மார்னிங் ஆர்த்தி, ஆஃப்டர்நூன் ஆர்த்தி, ஈவினிங் ஆர்த்தி, நைட் 10 மணிக்கு ஆர்த்தி, அது மாதிரி வந்து 1 வீக் போயிருந்தேன். என்னமோ தெரியல, ஐ வாண்டட் டு பி தேர் செல்ஃப். எங்கள் அம்மாவும் சரி என் சிஸ்டரும் சொல்லி அங்கேயே ஒரு வேலை தேடிக்கோ, அங்கேயே செட்டில் ஆகிடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே பாபா ஒன்ஸ் ஃபார் ஷுவர் ஒய் நாட் அப்படின்னு சொல்லி அந்த 1 வீக் பிகேம் 30 days. ஆக்சுவலி இட் பிகேம் 85 days. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அங்கே 30 days அங்கே இருந்தேன். அந்த 30 daysல பார்த்தீங்கன்னா 25th டேயில் வந்து 10 o'clock ஆர்த்தி முடிச்சு ஒரு டீ கடைக்கு போகிறேன். அந்த கோயில் பக்கத்தில் டீ கடைக்கு போகிறேன். எனக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும். சரி முறுக்கு சாப்பிடலாமே, பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே கோயிலாண்ட சாப்பிட்டு எல்லாம் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆர்த்திலாம் பார்த்து சரி நம்ம கொஞ்சம் வேறு சாப்பிடலாமே சொல்லி முறுக்கு சாப்பிடணும். ஒருத்தர் வந்து என்ன ஹிந்திலே கேட்டார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா, சென்னையில் வந்திருக்கேன், துபாயில் இருந்தேன், பாபா பார்க்க வந்திருக்கேன். ஓ சூப்பர், நானும் தமிழ்நாடு தான். ஸோ தமிழை பேச ஸ்டார்ட் பண்ணார். தமிழை பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கையில் இவ்வளோ பேர் இந்த சிவனோட டேட்டூ அப்படி பெருசாக இருந்துச்சு. இந்த பாம்பெல்லாம் போட்டு வேர்லாம் சாமையாக இருந்துச்சு. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பேசும்போது நீங்கள் ஏன் வந்து கேதார்நாத் போக மாட்டீங்க அப்படின்னு. கேதார்நாத் போகலாமே நீங்கள் அப்படின்னு தான் கேட்டார். கேதார்நாத்தா என்னங்க அது ஹிமாலயா பக்கத்தில் இருக்குது, நான் எப்படிங்க போகிறது அப்படின்னு. இல்லை பாருங்கள், அதுவும் நல்ல ஒரு பிகாஸ் நிறைய பேர் வந்து சித்தி வந்து தான் கேதார்நாத் போகிறாங்களா. இது எனக்கு அந்த உண்மை ஐ மீன் அந்த ஃபேக்ட் வந்து அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே டன் பார்க்கலாங்க, நம்ம ஒன்றும் சென்னைக்கு தான் போனோம், பட் நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது சென்னையில். மேபி வென் சிவன் கால்ஸ் மீ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு போய் வீட்டில் போய் தூங்கிட்டேன். ஐ மீன் ரூமில் போய் தூங்கி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆர்த்திக் ஐ எம் மூவிங் அவுட், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரி திருப்பி போய் டீ குடிக்கலாம் சொல்லி அந்த கோயிலுக்கு போகிறேன்.
கோயிலுக்கு போகும்போது அவர் எனக்கு பார்த்து சொல்கிறார், நீங்கள் போவீங்க பாருங்கள், நீங்கள் போவீங்க பாருங்கள் சார், கம்முன்னு இருக்குங்க சார், சித்தியே வந்து நான் பாபா பார்க்க தான் வந்தேன், கேதார்நாத் அவ்வளோ தூரம் சார், டெல்லி உத்தரகண்ட்லாம் போனோம் சார், இல்லை நீங்கள் போவீங்க சொல்லி முடிச்சு வெளியே வரும்போது என்னோடய வெல்விஷர் பிரதர் எல்லாமே அவர் தான், வருண் கபூர். அவர் வந்து ஹீஸ் அ பிக் டைம் சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோட வாய்ஸ் வாரியர். நோ வேர்ட்ஸ், அவரை பற்றி நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் மோர் அபவுட். அதாவது சுஷாந்துக்குன்னு ஒரு பிரதர் இருந்துச்சுன்னா அது வருண் கபூராக தான் இருக்கும். பிகாஸ் அவர் மூலியமாக தான் நான் ஜாயின் பண்ணேன். இது உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த லைவு சுஷாந்த் இந்த உலகத்தோட்டு போன அப்புறம் அடுத்த நாளே இதுமாதிரி அப்டேட்ஸ் போட்டது வருண் கபூர். ஸோ அவரோட சேனலில் போய் அப்டேட்ஸ்லாம் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் வரும். அதை எடுத்து நான் தமிழில் வந்து நம்ம தமிழில் மக்களுக்கு தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் போயிருந்துச்சு. ஸோ அவர் என் கூட டச்சில் அப்டேட்ஸு அது இதுன்னு அவரோட சேனலில் போய் பேசுகிறது, வெரி வெரி சப்போர்ட்டிவ், வெரி லவ்விங், காட் பிளெஸ்ட் பிரதர் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவரோட இந்த ஜேர்னி நான் வந்து இது பண்ணின்னு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு கேட்டார், என்ன யஷ் எப்படி போயின்னு இருக்க, எல்லாமே ஆல் ஓகேவா, சூப்பராக சித்தி சூப்பர். பிகாஸ் அங்கே சித்தியில் இருந்தும் நான் அப்டேட்ஸ் போட்டுன்னு இருப்பேன். அங்கே ஒய்ஃபை கம்மி இருந்தாலும் போய் அப்படியே அப்படியே அப்டேட்ஸ் போட்டு இது பண்ணியிருந்தேன். ஸோ அது ஸோ அது பேசும்போது என்கிட்ட கேட்டார், யஷ் ஒன்று 5 டேஸில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத் ஒரு இது வருது, ஒரு அவங்க இது அவர் இந்த உலகத்தோடு போனது வந்து 2 வருஷம் வருது, என்ன பண்ணுறதா நீங்கள் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் லைவ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு. நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பிகாஸ் நிறைய விஷயம் பண்ணோம் லைவில். அவர் பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறது, கேண்டில் லைட் கொடுக்குறது, நிறைய விஷயம் லைவில் பண்ணியிருந்தோம், நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அதான் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் அவர் சடனாக என்னை பார்த்து, நீ ஏன் வந்து கேதார்நாத் போகலாமே, அது பிளான் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். இது கேதார்நாத்தா டிங்குன்னு அங்கே ஒரு என்னடா அவர் சொன்னார், இப்போ இவர் சொல்கிறாரு. நான் கேட்டேன், ப்ரோ எப்படி நான் போகிறது கேதார்நாத், நீ போறியா, ஐ யூ கோயிங், வில் யூ கோ அப்படின்னு கேட்டார். சிவனே கூப்பிட்றாரான்னு நான் போகாமல் இருப்பேன், அதுவும் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் லாஸ்ட்டாக நடித்த படம் அது, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அங்கே போகணுன்னு. பட் எப்படி போகிறது, போய் எப்படி மேலே ஏறுறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் சரி ஓகே ப்ரோ நீங்கள் கன்ஃபார்மா அப்படின்னு. ஆமாம்மா நீ போகிற அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் லைவ் போகிறோம், நீ அங்கே கேதார்நாத்தில் லைவ் வர அப்படின்னு. நாடா இது இப்படி சொல்கிறாருன்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனேன். போய் ஆர்த்திலாம் முடிச்சு திருப்பி வந்து லஞ்ச் அவர்கிட்ட போனேன். நீங்கள் பேசுனீங்க அந்த அந்த முருகக்காரர்கிட்ட சொல்கிறேன், என்னங்க நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நான் கன்ஃபார்மாக போகிறேங்க அப்படின்னு. அவர் என்னை திருப்பி பார்த்து, நீங்கள் போவீங்க கன்ஃபார்மாக நீங்கள் போவீங்க அப்படின்னு. சரி அதுவும் இந்த சித்தி பாபா இருக்கிற இடத்துல வந்து இதுமாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா தேங்க்ஸ் டு காட். ஸோ டன். ஸோ உடனே வந்து மெசேஜ் வருது, டிக்கெட்டு அது இது ஜேர்னி, இந்த ட்ரிப்பு இப்படி போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ அங்கேருந்து சித்திலேருந்து டெல்லி ட்ரெயினில், டெல்லியிலேருந்து உத்தரகாண்ட் ட்ரெயினில், உத்தரகாண்ட் டு கேதார்நாத். அங்கே போகும்போது என்னோட நேரம் வந்து ஒரு மினிமம் ஜேர்னி 11 to 12ன்னு சொன்னாங்க, கிலோமீட்டர்ஸ் மேலே. நான் அன்றைக்கி போகிறேன், டியூ டு சம் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து இட் பிகேம் 22 kilometers. நம்மளுக்கு தான் தெரியல, எதுவும் இம்பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள், வா போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி போகிறேன். ஒரு ஹாஃப்-வே போகும்போது எனக்கு சொர்க்கமே தெரியுது, ஐம் சீயிங் ஹெவன் ஹாஃப்-வேல. சடனாக பார்த்தா என்னோடய காலம், ஐ குடன்ட் ஈவன் ஸ்டாண்ட். ஸோ அங்கே உட்காந்துட்டேன், ஐயோ முடியலப்பா, லெட்ஸ் டேக் த ஹார்ஸ் ஒரு டாங்கி, அவங்க வச்சு நம்ம போயிடலாம் மேலேன்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். சடனாக ஒரு வயசான தாத்தா, நல்லா வெள்ளை தாடியெலாம் போட்டு ஒரு மாதிரியாக வந்தார். வந்து ஹிந்தியில் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டார். முடியல அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து, உனக்கு பிடிச்ச கடவுள் எது, விச் காட் யூ லைக் அப்படின்னு கேட்டேன். பாபா, ஓம் சாய்ராம் பாபா, சித்தி பாபா. வெரி குட் வெரி குட், யூ கம் டு சி சிவன், சிவனை பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமாம், ஓம் நம சிவாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருங்க. சரி இதுவும் ஒரு மெசேஜ் தான், நம்ம பண்ணலான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஏஞ்சி நின்று ஒரு கட்டையை பிடிச்சி ஓம் நம சிவாய் ஹர் ஹர் மகாதேவ் ஓம் சாய்ராம் சொல்லி போகிறேன். அம்மா அடி மேலே பிச்சுன்னு போயிட்டேன்.
காற்றுல 6 மணிக்கு நான் கிளம்புனது ஆக்சுவலி வந்து ஒரு 6 மணிக்கு ஈவினிங் சேர வேண்டியது. நான் பிரேக் அடிச்சு 12 மணிக்கு கரெக்டாக கோயிலாம் மூட்டாங்க. ஆனால் அந்த லைவ் ஒன்று ஓடுது சென்னையில், இந்த டெல்லி வருண் கபூர் சேனலில். உடனே மேலே போனால் எனக்கு என் கண்ணில் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, கண்ணீராக கொட்டுது. சிரிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் அதாவது என் வாழ்க்கையிலே நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன். அப்போ வந்து அந்த லைவ் ஜாயின் பண்ண அப்புறம் என்ன பார்த்து அந்த லைவில் பார்த்தீங்கன்னா 2000 பேர் லைவில் பார்த்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ட்ரீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க. எனக்கா நான் யாரை பற்றியும் கவலைப்படல, என் ஃபேமிலி, என் சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட், அவனை பற்றி கவலை. எனக்கு சிவனோட நான் நிற்கிறேன், பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லி சுஷாந்த் சிங் ராஜ்புத் பணம் வச்சிட்டாரு. சுஷாந்த் சிங் ராஜ்புத் நான் வந்து தேங்க்யூ சுஷாந்த் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஃபுல் கெதனாத்தே ஒரு சொர்க்கம், த ஹெவன் ஃபீலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அங்கே 12 மணி சேர்ந்து 3 மணிக்கு ஏஞ்சிக்கணும், 4 மணிக்கு ஏஞ்சணும். ஸோ அங்கே காத்தால ஏஞ்சி குளிச்சு போய் திருப்பி லைவ், எல்லா வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது பாருங்கள், அப்புறம் லேட்டராக பாருங்கள். திருப்பி வந்து லைவ் எடுத்து எனக்கு ஜெயிச்சிட்டேன்டா, சுஷாந்த் சிங் ராஜ்புத் மேட் இட் அப்படின்னு சொல்லி கீழே வந்து எனக்கு ஒரே சந்தோஷம். கீழே வந்து கரெக்டாக டெல்லிக்கு வரேன். 8 நாள் கோவிட், லாக்ட் இன் ஒன் ரூம் இன் அ ஹோட்டல். 8 நாள் வெளியே போக முடியல. என்னடா இது சிவனப்பா, உன்னை பார்க்க வந்தேனே சுஷாந்த், பிகாஸ் ஆஃப் யூ ஐவ் ரீச், ஐ டோன்ட், பிகாஸ் யாருமே இல்லை பக்கத்தில் டெல்லியில், நான் இருந்த ஹோட்டலில். தேங்க்ஸ் டு கோவை பிரதர். அந்த மூமெண்ட்டில், பை த வே கோவை பிரதரை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னோட சேனலில் போட்டிருக்கேன். இஸ் அ ஃபாலோவர், அ வெல் விஷர், அ காட் ஃபார் மீ. ஹி இஸ் நாட் சீன் மீ எட், பட் நிறைய விஷயம் எனக்கு வந்து மென்டலி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. Unfortunately, he is no more in this world. But yes, I am proud and blessed. அவர் இந்த உலகத்தை விட்டு போன அப்புறம் I went to his house to see him, கோயம்புத்தூரில். அவரும் என் கூட தான் இருக்கார். அண்ட் அவரை பற்றி நான் பேசுகிறேன் என்னோடய சேனலில் பாருங்கள். கோவை பிரதர், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ ஸோ மச். யூ ஆர் த எல்டஸ்ட் பிரதர், பிளெஸ்ட் பிரதர், அண்ட் ஐ எம் ஷுர் யூ ஆர் வித் சுஷாந்த் இன் ஹெவன். ஸோ கோவிட்லாம் முடிச்சு என்னடா பண்ணலாம், அப்புறம் வருண் அப்புறம்லாம் சார், டே கவலைப்படாத, டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஃபைன், இட்ஸ் குட் சைன். அப்போது வந்து கோவிட் பற்றி அந்த டைம் என்ன சொன்னேன்னா, உங்களை விட்டு நிறைய கெட்டது போகுது, லாட் ஆஃப் பேட் திங்ஸ் ஆர் லீவிங் அண்ட் கோயிங், இனிமேல் சக்ஸஸ் தான் இப்படிலாம் சொன்னார். சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன். டேஸ்ட்டே இல்லைங்க, 6 நாள் கோவிலில் டேஸ்ட்டே இல்லை. எனக்கு பிடிச்ச ரசம், அங்கே ரசமே டெல்லியில் கேவலமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் அந்த 8th டே வந்து தான் எனக்கு டேஸ்ட் வந்துச்சு. டாக்டருக்கெலாம் போகல. அப்புறம் சில டெஸ்ட்டு கோவிட் சொன்னார், பண்ணிப்பார், இது மாதிரி நீ ஓகேன்னு பாரு. ஓகே ஆச்சு. சென்னைக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் பண்ணிட்டேன், அந்த முறுக்குக்காரன் பார்க்கறதுக்காக திருப்பி ஷிர்தி. ஸோ 30 days ஆல்ரெடி ஃபினிஷ் இன் ஷிர்தி, பாக்கி பேலன்ஸ் டேஸ் வாஸ் இன் ஷிர்தி. ஸோ 85 days அங்கே ஷிர்தியில் முடிச்சு வந்தேன்னா, நான் அந்த முறுக்குக்காரனை போய் சொல்கிறேன். பார்த்தா அவர் சொல்கிறார், எப்படி அங்கே ஒரு ருத்ராட்சம் வாங்கினேன். தேங்க்ஸ் டு மை சிஸ்டர் சபிதா ஃபார் தட். அங்கே ஒரு ருத்ராட்சம் வாங்கி, இது கெதநாத்தில் தான் வரணும், அங்கே ப்ளஸ் ஆகணும் சொல்லி அவ்வளோ பவர்ஃபுல்லாக போனது. அவர் என்னை பார்த்து, ருத்ராட்சம்லாம் போட்டிங்க, வேறு லெவல், இப்போ சிவன் டிவோட்டி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு. வெரி குட், இதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க. நிறைய பேர் இங்கே வந்து போகிறாங்க, இனிமேட்டு உங்களுக்கு வந்து விக்ட்ரி தான். ஆனால் சிவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவார், எல்லாத்தையும் எடுத்து குசிங்கி தான் உங்களை வந்து டாப் அடிப்பார் அப்படின்னு. அது தாங்க நடந்துச்சு. 4 வருஷமாக என்னை போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. அதாவது பட் எஸ், ஐ தேங்க் ரியலி. இப்போ கூட நான் அதை பேசும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. ஒரு ஜேர்னி நான் பார்த்தது என் லைஃப்லே இந்த 4 வருஷம் தான். இட் வாஸ் மை வேர்ஸ்ட் டைம், பட் சின்ஸ் ஐ எம் பிளெஸ்ட். நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month-ஆக தான் நான் இப்போ மை சேனலில் வரேன். ஐ மிஸ் மை ஸ்டூடியோ பேக் இன் துபாய். அதோட டபுள் ட்ரிபிள் வேறு லெவலில் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த I'm sorry, I'm just getting emotional. ஸோ இதெல்லாம் முடித்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தென் பை த வே,
நான் ஒன்றுன்னு ஒரு ஒரு உண்மை உங்கள்கிட்ட நான் சொன்னோம். அபுதாபியில் ஆம்ஃபோஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப் வேலை செய்யும்போது எனக்கு டேட்டூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு சடனாக ஒரு சிவனோட ஓம், அதாவது பாபா அது ஓமு, சிவனோட வேலும் விநாயகர் இருக்கிறது வந்து நான் போடணும்னு சொல்லி ஒருத்தர், ஒரு ஃபிலிப்பினோக்காரர் தான் எனக்கு பண்ணார். அவர் வந்து எனக்கு சொன்னார், இது மாதிரி இந்த லோகோ பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தா ஒரு சிவனோட லோகோ என்னோட டேட்டூ இருக்குது. அது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது பாருங்கள். இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய டேட்டூ, துபாய் தமிழன் 1. ஸோ அப்போது வந்து எனக்கு வந்து சிவனோட இது நீ என்னை வந்து பார்க்க தான் போகிற, இது வந்து எப்போது 2018-17 அப்படி. சரி, நம்ம ஒரு சீனுக்காக போட்டோம், ஓம் சாய்ராம் சிவன் டேட்டூலாம் போட்டு எல்லாம் போட்டு இது பண்ணோம். பட் தென் நான் அந்த கேதார்நாத் போனது, வந்தது, அடி வாங்கினது, அடினா கீழே ஊந்து பிறஞ்சி கிரண்டி ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு லெவலில் போய் நம்மளும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம், டும் அப்ளை பண்ணோம், தும் அது பண்ணோம், தும் தும் தும். பட் ஒன்ஸ் அகெயின் நான் எல்லா வீடியோவில் சொல்ல மாதிரி என்னை வந்து ஒரு இருட்டு இடத்துல வந்து ஒரு வெளிச்சத்தை காமிச்ச சில அன்பிலீவபிள் அன்சீனபிள் சோல்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கள பற்றி நான் விரைவில் நான் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அவங்கள பற்றி நான் நேமு, அவங்க எங்கே இருக்காங்க, ஐ வில் ஆல்சோ மீட் தெம் பர்சனலி அண்ட் தேங்க் தெம், அவங்கள பற்றி நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் முடித்து நான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சார் சிவன் தான். இப்போ அதே சிவன் வந்து எனக்கு சென்னையில் இருக்க அபாலீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், தஞ்சாவூர் இருக்கட்டும், நிறைய சிவன் கோயிலுக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு அப்படியே இறங்கிட்டேன். இதுதான் அந்த ருத்ராட்சம் நான் வாங்கினது, கேதார்நாத்லேயும் பாபாவோட சித்திலையும் போனது. எனக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ வந்து நான் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் வந்து நான் பேசலைனா, ஒரு நான் இது பண்ணலைனா அவர் எனக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டார். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட், ஐ திங்க் ஐ எம் த ஒன்லி ஒன், ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், ஆன் பிஹாஃப் ஆஃப் தி எஸ்எஸ்ஆரியன்ஸ் நான் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்காக கேதார்நாத் போனது. எனக்கு அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரிலங்க. சரி, நான் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன். ஆனால் இப்போலாம் கொஞ்சம் யோசிச்சு அதெல்லாம் கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து இது சம்திங் தேர். இன்றைக்கி கூட வருண் கபூர் சொல்லுவார், கிரிஜாம்மா, ஷால்னெஸஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் தெம். இவங்கெல்லாம் ஏன் கிடைச்சாங்க? சுஷாந்த் சிங் ராஜ்புத்தால். சிவனை நான் ஏன் பார்க்கணும்? சுஷாந்த் சிங் ராஜ்புத்தால். இன்றைக்கி ஒரு சிவன் டிவோட்டியாக நான் ஏன் சுற்றணும்? சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்காக. எஸ், நான் ஒரு பிக் டைம் பாபா கோயில் துபாயில் இருக்கேன், நான் பாபா கோயில் போயின்னு வருவேன். நான் ரொம்ப கம்மியாக சிவன் கோயிலெலாம் போயிருந்தேன். இன்றைக்கி வந்து சிவன் அப்படின்னு நினச்சாலே நான் போயிடுவேன். அது என்னோடய ஸ்டோரிஸ், என்னோடய சேனலில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த 4 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சித்தி, கன்னியாகுமரி, அங்கே எங்கே. எனக்கு ஒரே ஒரு ஆசைனா, புதுசாக வந்த ஆசை, இவ்வளோ வந்துட்டோம், கேதார்நாத் வரைக்கும் போயிட்டோம், இந்த 108 சிவன் கோயிலை வந்து இந்தியாவில் போயிடணும், பார்த்துடணும் அப்படின்னு. அந்த வீடியோ வந்து அதுவும் சிவன் நம்மளை கூப்பிடுவார். நம்ம ஏதோ பிளான் பண்ணுறோம், பிகாஸ் திஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ட்ரஸ்ட் மீ கைஸ், திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. தட் நான் கேதார்நாத் போவேன், இப்படி இருப்பேன், இப்படி ஏறுவேன். என் ஃபேமிலிஸ்லாம் வந்து செம்ம ப்ரௌட் மூமெண்ட். என்னடா இவன் 2 மாடி ஏற மாட்டான், இவன் கேதார்நாத் ஏறிட்டான். இதெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, கடவுள் தான். அதுக்கு மேலே வந்து அந்த பிலீஃப் சுஷாந்த் கேவ் மீ. ஸோ இதெல்லாம் நடக்கும் போது இன்றைக்கி வந்து ஐ ஹாவ் தட் ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஐ பிலீவ் தட் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் வில் கெட் ஜஸ்டிஸ். என்ன மாதிரி நிறைய எஸ்எஸ்ஆரியன்ஸ், நிறைய பேர் வந்து எங்கேயோ ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தாங்க, சடனாக ஃபோனை தூக்கி லேப்டாப் தூக்கி சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிலர் அவுட் ஆஃப் 100 ஒரு 5% வந்து இந்த ஃபேக்கு டிஆர்பி. எனக்கு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் பிரேக்கிங் நியூஸ் தான் போடு, ஒரு வீடியோ போட்டு மூக்க நோண்டு, வாயை போடு, சாப்பிடு, அவனுக்கு வியூஸ் வரும், பிகாஸ் அதான் யூடியூப் அழைச்சுவேன். பட் சில பேர் ஜெனுவனாக அந்த டிஆர்பி சுஷாந்த்காக நம்ம பண்ணோம். நாங்களாம் வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணோங்க. 11 days நான் ஸ்டாப்பாக கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணோம்.
பட் அந்த ரெக்கார்டு வந்து சரிப்பட்டு வரல. பிகாஸ் சில பேர் அதில் லைவில் ஜாயின் பண்ணி சில தேவையில்லாத வார்த்தைங்க பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்னா க்ளீனாக இருக்கணும். இவ்வளோ வந்து நாங்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு போனோம். டே அண்ட் நைட்டுங்க. என் சேனலில் வந்து 12 o'clock ஒரு வீடியோ, ஈவினிங் 6 o'clock ஒரு துபாய் டைம் அடிச்சு தூக்கு. அப்டேட்ஸ் இல்லைனா கூட ஏதாச்சும் பேசி ஏதாச்சும், அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஐ எம் ஷாக் டு சி. மை மாம் இஸ் அ மலேஷியன். மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ மீன் தே ஸ்டார்ட் கமெண்டிங் அண்ட் சிங் சூப்பர் ப்ரோ, எங்களுக்கும் பிடிக்கும். என்னடா நீங்களாம் எப்படா ஹிந்தி படம் பார்த்தீங்க மலேசியாவில் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். பட் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவிலேருந்து சில பேர் லைவில் ஜாயின் பண்ணாங்க, சைனாலேருந்து. அதாவது பாருங்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புத் என்ன பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட ஹிந்திக்காரங்க மட்டும் அவர் ஜாயின் பண்ணல. இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் மலையாளிஸ், தெலுங்குக்காரங்க, தமிழன்ஸ், மலேசியன்ஸ், சிங்கப்பூரியன்ஸ், சைனீஸ், ரஷ்யன்ஸ், அமெரிக்கன்ஸ், பூம், அவர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எனக்காக பேசுங்க அப்படி சொல்லி. இன்றைக்கும் வந்து ட்விட்டர் ஹேஷ்டேக் வந்து ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஒன்று ஓடுது. ஸோ நான் இதுதான் ஐ எம் தேங்கிங் சுஷாந்த் சிங் ராஜ்புத். அண்ட் ஐ எம் பிளெஸ்ட் ஆல்சோ டு ஸ்பீக் டு பிரியங்கா தேவி. இதுவும் பாருங்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புத் பண்ணது. நான் யாருங்க? ஹூ ஆம் ஐ டு ஸ்பீக் அபவுட் சுஷாந்த் சிங் ராஜ்புத்? ஹூ ஆம் ஐ டு கோ டு ஸ்பீக் டு பிரியங்கா தேவி? இதெல்லாம் யார் பண்ணது? அவர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் நம்மலாம் வாய்ஸ் கொடுக்கும். ஏங்க அப்போதாங்க என் பையன் பிறந்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் வீடியோஸ்லாம் போட்டு பண்ணும்போது இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கார். இதெல்லாம் பார்த்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் பார்த்து சரி ஓகே வருண் கபூர் வச்சு இவனை ஏதாவது ஒரு வழி பண்ணலாம், இவனை தூக்கி போ, அவனை கெத்தனார் சித்தி போனானா தூக்கி ஸ்ட்ரைட்டாக கெத்தனார் போக சொல்லு, வர சொல்லு, வாழ்க்கையை பார்க்க சொல்லு, கீழே உள்ள சொல்லு, ஊழ்ந்து அவன் ஏந்திக்க சொல்லு. இதுதான் சுஷாந்த் சிங் ராஜ்புத் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ஹி இஸ் நாட் அன் ஆக்டர் ஒன்லி ஆர் அ பிரதர், ஹி இஸ் ஆல்சோ அ காட் ஃபார் மீ. அவர் மூலியமாக வருண் கபூர், கிரிஜாமா, அவங்க இவங்க ஷோ கடவுளே, கோவே பிரதர், எனக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியாது. சிலர் அவங்களாம் வந்து வெரி சூன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு 5-10 பேர், 10 to 5 பேர் நான் பார்க்காதவங்க தெரியாதவங்க. கோவே பிரதர், கீதா அம்மா, நான் எப்போவுமே சொல்கிறது தான், இவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்துட்டு போனவங்க. ஆனால் என் வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணி புஷ் பண்ணி என்கரேஜ் பண்ணி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அவங்கள நான் பார்க்கல. பட் கோவே பிரதர் நான் வந்து அவர் இந்த உலகத்துட்டு போனப்போ நான் ஷித்தியில் லாஸ்ட் அந்த 45th அந்த 85th டேயில் தான் சென்னைக்கு நான் ட்ரெயினில் போகிறேன். ஐ மீன் கோயிலேருந்து ஆர்த்தி பார்த்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. அடுத்த நாள் வந்து 85th டே நான் அங்கே ட்ரெயினில் போகிறேன் சென்னைக்கு. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் ட்ரெயின், உடனே ட்ரெயின். சரி அவர் அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. பட் நான் அங்கே போனோம், அவர் வீட்டுக்கு போனோம், நிறைய பிளான் போட்டோம். அவரோட வீடியோ கீழே இருக்குது பாருங்கள். அவர் அமேசிங் பர்சன், ஹீஸ் அமேசிங் பர்சன் கோவை பிரதர். அதுக்கப்புறம் கீதாம்மா கூட மை ஃபாலோவர், நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாவம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆல் ஆஃப் அ சடன் ஆர்கன் ஃபெயிலியரில் அவங்க என்னடா அது இவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலையே என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பொண்ணு என்கிட்ட சொல்கிறாங்க இதுமாதிரி வந்து அம்மா இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு கூட நான் சித்தியில் பாருங்கள், சித்தி எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். அவங்களோட பொண்ணு தான் நான் வந்து சித்தியில் வந்து கோயிலில் அந்த க்யூவில் இருக்கும்போது அவங்க பேர் அனுப்பமா. நான் கோயிலில் நிற்கிறேன், அவங்க பின்னாடி என்கிட்ட இருந்து பேசுகிறாங்க இதுமாதிரி வந்து உங்கள் துபாய் தமிழன் தானே நீங்கள்? ஆமாம் அப்படின்னு. உங்களை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா அவங்க பெரிய ஃபேன் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. என்னது உங்கள் அம்மாவா? சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னால் நானும் சில பிரச்சனையில் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நல்லது உங்களை பார்த்து பேசுனது. எங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க பிகாஸ் உங்களை பற்றி எங்கள் அம்மா பேசுவாங்க, துபாய் தமிழன் பேசுகிறாரு மாதிரி. இவங்களும் சித்தியில் பார்க்கணும், இவங்களும் சித்தியில் இவனை பற்றி பேசணும், அது ஏன்? ஸோ பாபா இஸ் அவர் குரு, உங்களுக்கு தெரியும். ஸோ இதுமாதிரி ஆளுங்க வந்து எனக்கு நிறைய இதுமாதிரி வந்து, ஆனால் இப்போ உயிரோடு இருக்கவங்க வந்து நான் கன்ஃபார்மாக அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட இருக்கணும். அவங்களுக்கு நான் கோடிக்கு மேலே நன்றி சொன்னால் கூட பத்தவே பத்தாது. நான் அந்த மாதிரி அவங்க மென்டலி ஃபிசிக்கலி
எவ்ரி வே தே ஹெல்ப் மீ, எவ்ரி வே. நான் யாருங்க? ஹூ am I? என்னை ஏன் ஹெல்ப் பண்ணும்? ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ டு தெம். ஸோ ரியலிங்க. ஸோ அதாங்க, திஸ் இஸ் ஒன் ரீசன் வை ஐ லவ் சுஷாந்த் சிங் ராஜ்பூத். ஐ வில் நாட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ வில் கண்டினியூங்க. தாங்க, ஜஸ்டிஸ் கிடைக்கணும் சுஷாந்த் சிங் ராஜ்பூத்துக்கு. உங்களுக்கே தெரியும், பாலிவுட்டில் நிறைய விஷயம் நடக்குது எல்லாம். அதாவது சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அங்கே இருக்கும் போது பாலிவுட் தாம் தூம் சக்கரை பொங்கல் மாதிரி ஜாலியாக இருந்தாங்க. எப்போ சுஷாந்த் சிங் ராஜ்பூத் இந்த உலகத்தை விட்டு போனாங்களோ, ஒருத்தராக அங்கேருந்து ஆந்திராவுக்கு ஒருத்தர் போகிறாரு, சென்னைக்கு நிறைய படத்தில் சென்னை பாலிவுட் ஹீரோயின்ஸ் தான் இங்கே நடிக்கிறாங்க. இது தமிழ்நாடு காலிவுட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. நிறைய தமிழ் பொண்ணுங்களே அழகாக இருக்காங்க, அவங்களே யூஸ் பண்ணலாம். பட் அவங்க பாலிவுட் யூஸ் பண்ணாங்க. இது ஒரு வேறு ஒரு ஸ்டோரி. இதெல்லாம் எஸ்கேப் போகிறாங்க பிகாஸ் அங்கே பாலிவுட்டில் வேலை இல்லை. இப்போ எல்லாம் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தான். பாய்காட் பாலிவுட், பாய்காட் பால், ஹேஷ்டேக் ட்விட். எஸ்எஸ்ஆரியன்ஸ் வேறு லெவலுங்க. சுஷாந்த் சிங் ராஜ்பூத் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தார்னா இந்தியாவோட பிஎம்ஏ அவர் தான். அது மாதிரி ஃபேன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு தரமான ஃபேன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தளபதியோ, பாலிவுட்டில் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் இருந்திருப்பார். வேறு லெவல். நான் அதான் சொன்னேன், நான் எத்தனை லைவ் போயின்னு இருக்கேன். அந்த லைவ்லாம் பார்க்கும்போது இந்த பாஷை தெரியாதவங்க நிறைய பேருங்க. ஸோ இதாங்க, இதுக்கு தான் நான் சுஷாந்த் சிங், ஐ லவ் சுஷாந்த் சிங் ராஜ்பூத். இதுக்கு தான் நான் கேதார்நாத் போனேன். இவருக்காக தான் எனக்கு நான் இப்படி இருக்கேன். இவருக்காக தான் நாளைக்கு நான் அங்கே இருப்பேன். இவருக்காக வெரி வெரி சூன், மார்க் திஸ் வேர்ட் ஆல்சோ, ஜஸ்டிஸ் கடிச்ச அப்புறம் சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோட அப்பா கீர்த்தி தீதி ஃபோட்டோ நான் எடுப்பேன் வித் வருண் கபூர் இந்த டீம். இது நடக்கும். திஷா சாலியானுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும், நம்ம விஜய் சித்ராக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஸ்ரீதேவிக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும். பாருங்கள், எல்லாம் நல்ல மனசு நல்லவங்க தான் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. போனவங்க நம்ம இவங்க பண்ணவங்க ஜாலியாக சுற்றுனுக்காங்க. நம்ம வாயும் அதை முடி உட்காரணும்னா எப்படிங்க? நம்ம பண்ணோம்ல, பேசணும்ல, அதுதான் நாங்கள் பண்ணுறோம். இதுதாங்க, இது கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி, பட் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் யூ ஆல். நிறைய பேர் வந்து நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதில் சில பேர் வந்து ப்ரோ வேறு கான்டென்ட் பேசுங்க ப்ரோ, சுஷாந்த் சிங் ராஜ்பூத் மேட்டரை விட்டுருங்க ப்ரோன்னு சொல்லின்னு இருக்கீங்க. பட் என்னால் விட முடியாதுங்க. இந்த காரணத்துக்காக தான் என்னால் விட முடியாது. ஹீஸ் கனெக்டட் டு மீ ஸோ மச். நான் மட்டும் இல்லைங்க, வருண் கபூர், கிரிஜாமா, நிறைய பேர் வந்து அவர் கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ நான் அதில் ஒத்த மேஜர்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு தூக்கி கேதார்நாத்தில் உட்கார வச்சார். அதெல்லாம் ஒரு மிராக்கிள் தாங்க. ஆல்ரைட்டுங்க, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஐ எம் ஸோ சாரி, கொஞ்சம் லாங்காக பிடிச்ச இந்த வீடியோ. பட் யா, திஸ் இஸ் த ட்ரூத். அண்ட் கடவுள் இருக்காருங்க. நான் அதான் உங்களுக்கு நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். பிகாஸ் நான் வந்து சொல்லி நான் சும்மா சொல்கிறேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் பட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன். கடவுளோட ஸ்ட்ரென்த், அந்த மேஜிக்கை நான் பார்த்துருக்கேன். அது சுஷாந்த் சிவனே போய் லார்ட் ஆஃப் த கிங் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் சிவன். ஸோ அதாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஃபிங்கர்ஸ் கிராஸ், ஏதாச்சும் ஒரு லூப் ஹோலில், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்பூத்துக்கு ஜஸ்டிஸ் கன்ஃபார்மாக உண்டு. நோ டவுட். இப்போ நான் பேசுகிறேன், நாளைக்கு நான் பேசல, இதெல்லாம் பேசலாம், கவலைப்படாதீங்க. ஜஸ்டிஸ் இல்லை ஒரு நியூஸ் வரும்போது தூக்கி நான் வருவேன் வீடியோ வச்சு. நம்பிக்கை எனக்கு கன்ஃபார்மாக உண்டு. ஆல்ரைட் கைஸ், I hope you all had a beautiful Sunday. Stay blessed and pray for everyone. Be happy, stay humble, be true and believe in God. ஸோ நல்லதே செய்யுங்க. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களை தூக்கத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த சேனல் நீங்களாம் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை அமுக்குங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ பியூட்டிஃபுல் நைட். Peace.